My dear students, this is class 2 maths chapter 2 exercise 2.8 question number 1 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Omega is not equal to 1 is a cube root of unity. Show that அப்படினு left hand sideல சில எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. right hand sideல -1 வரணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை இங்கே என்டையராக நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னாலே ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று வந்து ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1, இன்னொன்று வந்து 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ பக்கம் ஒரு 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 1 × ஏ தானே. மீதியெல்லாம் நான் அப்படியே காப்பி பண்ணுறேன் பாருங்கள். மீதியெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல, நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இங்கே சி வந்திருக்கு இல்லையா, இந்த சியோட ஒரு 1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மீனிங் மாறாது. சினாலும் சி × 1னாலும் ரெண்டு ஒன்று தான். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 1க்கு பதிலாக ஒமேகா கியூபை அங்கே கொண்டு வர போகிறேன். ஓகேவா? சரி, இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 1க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? ஒமேகா கியூப் போட போகிறேன். மீதியெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற எக்ஸ்பிரஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இங்கே பாருங்கள், இந்த 1க்கு பதிலாக சி பக்கம் ஒரு ஒமேகா கியூப் போட்டுக்கோங்க. ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர். மேலே இருக்கிறத ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து எல்லா டேர்ம்லேருந்து ஒரு ஒமேகா நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன்ப்பா. அப்போது ஒரு ஒமேகா காமனாக வெளியே எடுத்த பிறகு இங்கே என்ன நிற்கும்? ஏ ஒமேகா ஸ்கொயர். இங்கே என்ன நிற்கும்? ஒமேகா வெளியே போயாச்சு. அப்போ ஒமேகா வெளியே போயிட்ட பிறகு பி மட்டும்தான் வரும். கரெக்டாக? சரி, ஒமேகா வெளியே எடுத்த பிறகு பி மட்டும் வருது. இங்கே பாருங்கள், ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஒமேகா வெளியே போயிடுச்சு. அப்போ சி ஒமேகா உள்ளே நிற்கும். ஓகே, இப்போது இங்கே கீழே இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனை நான் கொஞ்சம் சபிள் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் ஆடிங்கில் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா ஏ ஒமேகா ஸ்கொயரை முன்னாடி எடுத்துக்கிறேன், ப்ளஸ் பி செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன், சி ஒமேகா வந்து தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, அது சேம் டு சேம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்து மேலே இருக்கிறத ஆஸ் இட் இஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். கீழே இருக்கிறது எல்லா டேர்ம்லேருந்தும் ஒரு ஒமேகா காமனாக வெளியே எடுக்கலாம் பாருங்கள். ஸோ ஒரு ஒமேகாவை நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். இப்போ இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம் பாருங்கள், ஒமேகா வெளியே போகிற பிறகு ஏ மட்டும்தான் மீறும். அடுத்து இந்த டேர்மை பாருங்கள், ஒரு ஒமேகா வெளியே போயாச்சு, அப்போ பி ஒமேகா மட்டும் மீறும். இந்த டேர்மை பாருங்கள், ஒரு ஒமேகா வெளியே போயாச்சு, அப்போ சி ஒமேகா ஸ்கொயர் உள்ளே நிற்கும். இப்போது என்னெல்லாம் காமனாக இருக்கோ அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் காமனாக இருக்காங்க, கட் பண்ணிடலாம். அதே போல் இவங்க ரெண்டு பேரும் காமனாக இருக்காங்க, கட் பண்ணிடலாம். மேலே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. ஓகேவா? கட் பண்ண இடத்துலலாம் ஒரு 1 போட்டுக்கோங்க. அப்போது அடுத்த ஸ்டெப்பில் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு ஒமேகா மட்டும் மீந்திருக்கு. இங்கே பாருங்கள், மேலே 1 இருக்குது, கீழே ஒரு ஒமேகா மீந்திருக்கு. அப்போ 1/ஒமேகா மீந்திருக்கு. இந்த ஒமேகா கடியில் ஒரு 1 போடலாம். அப்போது எல்சிஎம் வந்து ஒமேகா தான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ மறுபடியும் இங்கே வாங்க, 1 + ஒமேகா ஸ்கொயர். இவங்க ரெண்டு பேரை மட்டும் இங்கே வச்சுட்டு 1 + ஒமேகா ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு இந்த ஒமேகா அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் ஒமேகா. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். 1 + ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக ஒரு மைனஸ் ஒமேகா போட போகிறேன். கீழே ஒமேகா மட்டும்தான். அப்போ மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா, அப்போ மேலே -1. ஸோ இதுக்கான ஆன்சரு -1. அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் -1. ஸோ நாம் ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். இங்கே என்ன சொல்லிடலாம்? அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். Okay, thank you students.